சும்மாறா. What are you doing? What are you doing? Nothing. Me? Just hanging around. நான் எப்படி பார்த்தா இது எப்படி அப்பா லேப்டாப்னு சொல்லலாம். அப்பா லேப்டாப்னா அப்பாவுக்கு வயசு எங்கள் அப்பா வயசு இருக்குங்களா. எங்கள் அப்பாவுக்கு 50. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வந்து வயசு 80, 78 எங்கள் லேப்டாப். நான் எப்படி பார்த்தா எங்கள் தாத்தா வயசில் இருக்க எங்களை தாத்தான்னு தான் இருக்கும். அப்போ இது தாத்தா லேப்டாப் தான். அங்கிள்னு கூட சொல்ல முடியாது. தாத்தா லேப்டாப். விஜய் அப்போனா விஜய் வந்து அப்பா என்ன கதைன்னே தெரியும். முதல்ல பேக்கில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அப்பா லேப்டாப் அன்பாக்சிங் மட்டும்தான். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2 வீடியோக்கான லிங்க் தந்தேன். A2D சேனலோட லிங்க் தந்துடுறேன். பேக்கில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. பேக்கில் ஒரு ஸ்லிப்பு கொடுத்துருந்தாங்க, கவரோடு வந்துருந்துச்சு. பார்த்திங்கன்னா அந்த கவர் பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் தெரியுதா? ஸ்டாலின் ஃபோட்டோ இருக்குது, கார்டு எல்லாமே இருக்குது. அண்டு பேக் ஓப்பன் பண்ணவே பேக் குவாலிட்டி கொஞ்சம் மட்டம்தான். கொஞ்சம் குட்டியாக கொடுத்துக்கலாம். ஏன்னா என் பேக் என் காலேஜ் பேக்கே உள்ளே வைக்கிற அளவு பெருசாக இருக்குது. கொஞ்சம் குட்டியாக கொடுத்துருந்தா லேப்டாப் மட்டும் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லா இருக்கும். இது ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். நான் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணாமல் எடுத்துகிட்டு வந்தேன். கிளாஸில் வாங்கினது எல்லா மூஞ்சிலும் ஒரு தேஜஸ் தெரியுதானா. கட் பண்ண தெரியல. நம்ம ஆயுதத்தை காணோம், அதனால் கிச்சன் நைஃப் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த லேப்டாப் எப்படி எனக்கு கிடச்சதுன்னு எனக்கு இன்னமும் தெரியல. கொடுத்துட்டானுங்க, வாங்கிட்டு வந்துட்டேன். அண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பொறாமப்படுறாங்க. ஏன் பொறாமப்படுறாங்கன்னே தெரியல. எப்படா உனக்கெல்லாம் லேப்டாப் கொடுத்தாங்கன்னு கேள்வி வேறு கேட்குறானுங்க. நான் என்ன பதில் சொல்லட்டும்? லேப்டாப் வாங்கினது பிரச்சனையா இல்லை? நிறைய பேர் வாங்கி சந்தோஷப்படுறாங்க, பட் நான் மட்டும் கஷ்டப்படுறேன். என்ன பண்ணுறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் கிட்ட வந்து இப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? உனக்கெல்லாம் ஏன்டா லேப்டாப் கொடுத்தாங்கன்னு. அதெல்லாம் இப்படிலாம் கேட்கலாமா பண்ணல அப்படின்னா லேப்டாப். இந்த கேமராவோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. செல்ஃபியில் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு எப்படி எடுக்கான்னு தெரியல. பார்த்தீங்களா, ஹெச்பியோட யூசர் மேனுவல் தெரியும் நினைக்கிறேன். அண்டு டாட்டா லேப்டாப் அன்பாக்சிங். அங்கிள் லேப்டாப் தான் சொல்லணும். நல்லா இருக்குது, ஆனால் குட்டியாக இருக்குது. ரொம்பவே குட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபைன் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். இதுவும் மேனுவல் தான் நினைக்கிறேன். செட்டப் இன்ஸ்டாலேஷன் மேனுவல். இது வந்து ஹெச்பியோட காப்பி ரைட்ஸ். அண்ட் பாக்ஸை பற்றி நம்ம பேசவே இல்லை. பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. லேப்டாப் ஓரமாக இருக்கலாம். ஃபுல்லாக வேறு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? லேப்டாப் ஃபுல்லாக சார்ஜஸ் பார்த்திங்கன்னா அடாப்டர் பார்த்திங்கன்னா அடாப்டர் இருக்குது தெரியும். 2 அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் அப்படியே உள்ளே போட்டேன். ஓரமாக நம்ம லேப்டாப் எடுக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி லேப்டாப் தான் கொடுத்துருக்காங்க. பின்னாடி என்னமோ இருக்குது, என்னது நிறையா ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுதா? இதெல்லாம் ப்ளர் பண்ணியிருப்பா எடிட்டர். நான் தான் எடிட்டர், எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா அதில் சீரியல் நம்பர் இருக்குது, ஏன்னா IME நம்பர் இருக்குது. இதையும் காட்ட முடியாது, இங்கேயே இருக்குது. அண்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஹெச்பி இருக்குது. அண்ட் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டாலின் அங்கிள்
இதை வந்து பிரிண்டர்லங்கனால அந்த பெட்ரோல் ஊற்றினால அழியாது. கை கடக்கமாக குட்டியாக இருக்குது. என் லேப்டாப் 15 inches, அதனால் கொஞ்சம் பெருசு. ஆனால் அதையும் இப்போ தான் இஎம்ஐ போட்டு வாங்கியிருக்கேன். தாய்லாந்து ஹெச்பி வந்து தாய்லாண்டு மாட்டிக்கோங்க. தாய்லாண்ட் பிராண்ட், மேட் இன் தாய்லாண்ட். அண்டு 40K 40,950 rupees எம்ஆர்பி போட்டிருக்குது. பட் அந்தளவு ஒர்த்து கிடையாது, ஏன்னா 14 inches தான். ஓகே, ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணாதையும் கருப்பு கலர் ஷீட். இது பார்க்க சீப் குவாலிட்டி தர்மாக்கோல் மாதிரி இருக்குது. A4 ஷீட் வச்சுருக்காங்கன்னு. ஓகே, லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து எல்காட்டுன்னு இருக்குது. இப்போ ஸ்டாலின் ஃபோட்டோ, ஹெச்பி பிராண்டிங். டிஸ்பிளே குட்டியாக இருக்குது, ஓகே தான். அண்டு டைப் சி இருக்குது, ஹெச்டிஎம்ஐ இருக்குது, யூஎஸ்பி 3.0 தான் இருக்கும். அண்ட் ஆடியோ ஜாக் இருக்குது. இந்த சைடு ஒரு யூஎஸ்பி அண்டு பவர் கேபிள் இருக்குது. இது டைப் சி சார்ஜிங் இருக்கான்னு தெரியல. டைப் சி சார்ஜிங் இருக்குது. நம்ம என்னோடய அடாப்டர்லேயே போட்டு பார்க்கலாம். என்னோடய அசிஸ்டோடது. என்கிட்ட ஆல்ரெடி ஒரு லேப்டாப் இருக்குன்னு கொடுத்து, இது ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன் 3 months முன்னாடி. அதுக்கான ரிவ்யூ கூடிய சீக்கிரம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஃபுல் ரிவ்யூ போடலான்னு இருக்கிறேன், அதனால் ஃபுல் ரிவ்யூ போடுவேன். இப்போ வந்து பேட்டரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணியாச்சு. ஆனாவில் சட்டரை வந்து இங்கே கொடுத்தாங்க. ஓகே, இது வெறும் அன்பாக்சிங் தான். லேப்டாப்பை செட்டப் பண்ணுறது நான் கீழே போயிட்டு செட்டப் பண்ணுறேன், ஏன்னா மொத்த மாடியில் இருக்கிறேன். அண்டு ஒரு சில விஷயங்கள் பேசணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில என் ஃப்ரெண்ட்ஸுக்கே லேப்டாப் நிறைய பேத்துக்கு வரல. ஆனால் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஏன் நிறைய பேர் லேப்டாப் வாங்கி சந்தோஷப்பட்டாங்க, எனக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை நான் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சு, ஏன்னா செட்டப் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. நான் வந்து செட்டப்பிங் வீடியோ வேணும்னா சொல்லுங்க போகிறேன், ஏன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸில் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. எங்களுக்கு செகண்ட் இயர் கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் உள்ளே போட்டலாம். அது ஸ்டிக்கர் போட்டுக்கலாம். என்ன சொல்கிறதுனே தெரியல. அரசியல், இதுலேயும் அரசியல் நிறையா இருக்குது, அதனால் நம்மளால் பேசவும் முடியாது. கிச்சன் கத்தியை கொஞ்சம் ஓரமாக இருக்கணும். ஏன்னா அம்மா லேப்டாப்புங்கிறது ஃபஸ்ட்லேருந்து இருந்த திட்டம். அதை எதுக்கு நிறுத்திட்டு மறுபடியும் இப்போ லேப்டாப் கொடுத்துருக்குறாங்க, என்ன கதைன்னு தெரியல. அண்டு லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குட் ஸ்கீம் தான். அதை வந்து நம்ம எப்பயுமே தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த லேப்டாப் வச்சு நிறைய பேர் இப்போ கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறாங்க, கிராஃபிக்கல் டிசைனிங், வீடியோ எடிட்டிங் அதெல்லாம் பண்ணுறாங்க. ஐ திங்க் ஸோ லேப்டாப் கொஞ்சம் குட்டியாக இருக்குது. நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுங்கிறத சொல்கிறேன் ஷார்ட்டாக. லேப்டாப் வைக்கிறதுக்கு பேக்கில் இடம் இல்லையா? இருக்குது பின்னாடி. குட்டி லேப்டாப், பெரிய பேக். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்களை பற்றி நான் வாய்ஸ் ஓவரில் கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோவில் நிறைய கட்ஸ் இருக்கும், பார்த்துக்கலாம். நிறைய விஷயங்கள் நான் பேசணும், ஆனால் இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்திங்கன்னா பேசலை. அப்போ பேசிக்கலாம். வீடியோ சூப்பராக எடுத்துருக்கேன்.